So hey guys, welcome. We are on our way to give the first service of Kodi. Okay. I'll just go quickly close the gates. Alright. We have completed about 690.5 kilometers in this bike, and the bike is performing really good with some minor issues that we might need to talk to the guys about. I mean, this is it's just launched, so I'm not sure they would have had the proper training on servicing this bike, which we need to talk to them and then see how they come up with that. Hopefully they don't wreck the bike. This has been a problem with TVS since a very long time. Last time I had Apache 200 RTR, and I had similar issues with certain sectors. The braking is really good. The suspension is good. Everything is good about the bike, except for the fact that I'm so scared to actually give this bike to service. The urban mode is good. It's actually good. Same as RR310. I don't see much difference. But this is good. I mean, the tour mode in this bike is excellent, that I would say. The service center is, I guess, it's about 3 kilometers from my place. Hopefully there's not much traffic. I have a meeting at 11. We need a mobile holder, and then we are going to Mysore this weekend to get the accessories for the bike, and we are here almost there. And there's Captain America if you want to see. We are here. We are just going to park it here. So he's asking us to get the bike inside. So let's see how the service goes actually. Okay. So we are at the TVS service center. Oh, there's an RTX. Adi yardu? Pudu vandi vandirukka. Okay. Sham, hi. Camera hi solunga. Hi. So this is Mr. Sham. He's helping us with all the service related queries. Cruise control பார்க்கணும், பேட்டரி செக் பண்ணணும். பேட்டரி செக் பண்ணணும், முக்கியமாக பேட்டரி தான் செக் பண்ணணும். க்ரூஸ் கண்ட்ரோல் செக் பண்ணிட்டு லீவ் நாள் நிறைய வண்டி வந்தனால ஒஸ்டா பில்ல போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சார். கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் மேலே போய். விளையாட்டு இல்லை, 5000 பில்லு எனக்கும் கட்டுப்பாயிட்டு தான் வந்திருக்கோம். திரும்ப உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டே இருந்தால் நாங்கள் வேலையெல்லாம் பார்க்க வேணாமா? எனக்கு இங்கே உட்காந்துட்டே இருக்க முடியாது. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் வேறு வேலையை பாருங்க. நான் ஈவினிங் வந்து திரும்ப ஏதாவது இருந்தால் சொல்கிறேன், ஒழுங்காக பார்த்துக்கணும். சர்வீஸ் ஆமாங்க. இதுக்கான ட்ரைனிங் வந்துருச்சா இல்லை இனிமேல் தான் வருமா? இதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஆமாம், இதுக்கு இல்லை கால் பண்ணணும், ஃபோன் புரியல. இல்லை பண்ணுறேன். நீ அவங்க நம்பர் தெரியல, கால் பண்ணுறது இல்லைன்னா கார்டு ஜாப் கார்டு பண்ணணும். இப்போ ஜாப் கார்டு மட்டும் போட்டுட்டோம், என்னன்ட்டு கேட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஆனால் ஃபஸ்ட் சர்வீஸ் 1000 தானே சொல்லியிருந்தாங்க. 750 அதான் 1000க்குள்ளே தானே சொல்லியிருந்தாங்க. எனக்கு சாட்டர்டே மைசூர் போகணும். எனக்கு சர்வீஸ் போட்டுட்டு தான் மைசூர் போகணும். ஏன்னா இதுக்கு கொடுத்துடலாம் வண்டி. கரெக்டு. நான் சாட்டர்டே ஆக்சசரிஸ் போட போகிறேன் வண்டிக்கு. ஆக்சசரிஸ் சர்வீஸ் முடிச்சுட்டு தான் போடணும். சர்வீஸ் முதல்ல போட முடியாது, வாரண்ட்டி போயிடும். ஆமாம், அதுக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடியணும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கார்டு போடாது, கம்பல்சரி ஆயில் மாற்றணும், ஆயில் ஃபில்டர் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் சர்வீஸில் அப்படியே க்ளோஸ் பண்ண கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? ரூலே கிடையாது. சரி, பரவாயில்ல. நீங்கள் என்ஜின் ஆயில் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆயில் ஃபில்டர் போட்டுருவாங்க. மற்றபடி
ஜென்ரலாக இப்போ கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க பேசிக் ஃபஸ்ட் சர்வீஸில் அதெல்லாம் செக் பண்ணி கொடுத்துருவோம். அப்படியா? ஆமாம். எப்போ கிடைக்கும் வண்டி? வண்டி ஈவினிங் கொடுத்துடலாம். ஈவினிங் கொடுத்துடலாம். கம்பல்சரி கொடுத்துடலாம். ஃப்ரீ சர்வீஸ் தானே, எவ்வளோ ஆகும் இது எக்ஸ்ட்ரா? ஆயில் ஒரு கார்ஸ் ரேட் வரும் சார். ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1850 வரும். அப்புறம் ஆயில் ஃபில்டரோட ரேட் வரும். எவ்வளோ அது? ஏன்னா ஆயில் ஃபில்டர் ரேட் கன்ஃபார்மாக பார்க்கல. மேக்ஸிமம் தான் உங்களுக்கு 250 அந்த மாதிரி தான் வரும். 250-200 வரும். ஆயில் ரேட் பார்த்தீங்கன்னா 1850 வரும். சரி. நீங்கள் மேனுவல்லே செக் பண்ணிங்கனாலே தெரியும். ஃபஸ்ட் சர்வீஸ் கம்பல்சரி ஆயில். நான் என்கிட்ட ஒரு மேனுவலும் கொடுக்கல இது வரைக்கும், ஒரு டாக்குமெண்ட்டும் கிடையாது என்கிட்ட. இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுப்பீங்க, எதில் நோட் பண்ணுவீங்க? எது புரியல சார். ஜாப் கார்டு மென்ஷன் பண்ணுங்க. ஜாப் கார்டு தான், டேரெக்டாக ஆன்லைன் தான். இந்த ஆஃப்லைனில் எழுதுகிற வேலைலாம் கிடையாதுல்ல? ஆஃப்லைனில் எழுதிட்டு இப்போ நார்மலாக வந்து ஆஃப்லைனில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஜாப் கார்டு. இல்லை, யூசர் மேனுவல்னு ஒரு புக்கு கொடுப்பீங்கள்ல, ஆமாம். அதில் வந்து கடைசி பேஜில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து அது கொடுப்பீங்கள்ல? இல்லை சார், வண்டி இப்போ தான் லான்ச் ஆகிடுது. அதான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா RR3 ஃபஸ்ட்டே கொடுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ வரதுலாம் பார்த்தீங்கன்னா மேனுவல் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே தான் எல்லாமே. இது வந்து இதுக்கும் வேணால் என்னன்னு தெரியல. மேனுவல் கூட என்ன கேட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ கார்டு ஜாப் கார்டு போட்டுப்பாங்க. நீங்கள் என்னென்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஜாப் கார்டு போட்டு உங்களுக்கு நான் முடிஞ்ச உடனே நான் கால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வண்டி டெலிவரி இருக்கிறப்ப என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் வருங்க, எவ்வளோ போயிருக்கு? ஏன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா RR310க்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் 1000 வரும், செகண்ட் சர்வீஸ் 5000 வரும். இல்லை இல்லை, இப்போது இங்கே பார்த்தீங்களா, இது 2022 வேறு காமிக்குது. இதுவே தப்பு. சின்ஸ் லாஸ்ட் சர்வீஸ் 750 கிலோமீட்டர் தான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் இது. ஓகே. இல்லை சார், நம்ம வந்து எப்படின்னா சர்வீஸ் ரிமைண்டர் நம்ம டூல் போட்டு கனெக்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் இதில் டிஸ்பிளேல மாறணும். அது மாற்றுங்க, அது பாருங்கன்ற அவ்வளோதான். இல்லை, நான் இது கேட்குறேன், இதுவும் சொல்கிறேன். அது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 750 இந்த வண்டிக்கு, அதுவும் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இதுவே நான் 1000 எடுக்கலாம். பட் இப்போ என்ன பிரச்சனைனா, எனக்கு சர்வீஸ் வந்து எனக்கு மேண்டட்டரியாக வேணும். எனக்கு ஆக்சசரிஸ் மாட்டுறேன். எனக்கு அதுதான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக நிற்கிது. ஏன்னா வாரண்டி பீரியட்லாம் முடிஞ்சு நீங்கள் இந்த ஃப்ரீ மட்டும் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. எனக்கு அதான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் முடிச்சு கொடுங்க. மற்றபடி சரி, ஓகே. இது டவுன் ஷிஃப்டிங் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது அது என்னென்னு பாருங்கள். க்ரூஸ் கண்ட்ரோலில் வந்து எனக்கு நான் 2 எரர் வந்துச்சு. மோட் சேஞ்ச் பண்ணுறப்போ ஒரு எரர் வந்துச்சு. அந்த எரர்ஸ் என்னென்னு பாருங்கள். சரி, ஓகே. நான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஈவினிங் வந்து வாங்கிக்கலாமா? சரி, எவ்வளோ ஓடி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். 694. கீ செயின் எடுத்துக்கலாமா? எல்லாம் வந்துடுச்சு. நான் கால் பண்ணி கேட்டு நான் பேசிட்டு என்னன்னு சொல்லி சொல்கிறேன். ஆயில் மட்டும் நான் கேட்குறேன். சரி சரி, வண்டி பத்திரம் பார்த்துக்கோங்க. ஓகே, கொடி பாய். ஓகே சார். எதனா வச்சுக்கணுமா? ஓகே. ஸோ வி ஹவ் ஃபைனலி கிவன் our bike. I'm not that confident. I mean, yeah, there you go. We have Harish right here. All my friends are toxic, all ambitionless, so rude and always This is Scooty Zest 5123 machan. 5123 OTP. அப்போ காசு போடு. காசுல அப்புறம் தரப்போ. So Mr. Harish, how are you doing? You're on video. Hope this is with your consent. Harish, American guy. No consent, Harish. Harish. Okay, we are home. Thank you, sir. Thank you so much. So we enter home. We'll see again in the evening. They said they'll deliver in the evening. Let's see how they have done. So bye-bye. So we just got the call from the service guys that the bike is ready. We are here